I'm Kritika from Indian Montessori Training Institute, Salem. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அடிஷன் ஸ்டெப்போட பத்தி பார்க்க போறோம். இந்த ஆக்டிவிட்டி பண்றதுக்கு முன்னாடி இதுக்கான இன்விடேஷன் கொடுக்கணும். அது என்னன்னா shall we say how to work with addition stepboardனு சொல்லிட்டு ஒர்க்கிங் மேட் வந்துட்டு ப்ரெசன்டேஷன் ஏரியாவில் சைல்டை அப்லோட் பண்ண சொல்லிட்டு சைல்டை டிஸ்பிளே ஏரியா கூட்டிட்டு போய் இந்த மெட்டீரியல் பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும். அது என்னன்னா திஸ் இஸ் அடிஷன் ஸ்டெப்போர்ட், டுடே வி ஆர் கோயிங் டு ஒர்க் வித் திஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மெட்டீரியலை ப்ரெசன்டேஷன் ஏரியா கொண்டு போயிட்டு இந்த அடிஷன் ஸ்டெப்போர்டில் 1ல இருந்து 18 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். 1ல இருந்து 10 வரைக்கும் ரெட் கலர்ல இருக்கும். 11ல இருந்து 8 வரைக்கும் ப்ளூ கலர்ல இருக்கும். இதுல 10க்கு அப்புறம் ரெட் கலர் இண்டிகேஷன் லைன் இருக்கும். இதுதான் வந்துட்டு அடிஷன் ஸ்டெப்போர்டு. இதுல வந்துட்டு ப்ளூ ஸ்ட்ரிப் இருக்கும், ரெட் ஸ்ட்ரிப் இருக்கும். ப்ளூ ஸ்ட்ரிப்ல 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கும். ரெட் ஸ்ட்ரிப்லயும் 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கும். இப்ப அடிஷன்னா ரெண்டு குவான்டிட்டிஸையும் வந்துட்டு மர்ஜ் பண்றத வந்துட்டு அடிஷன் சொல்லுவோம். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளை வந்துட்டு இப்படி கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா 8 + 3. இந்த 8ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வருதுன்றத பார்க்கலாமா? இந்த ப்ளூ ஸ்ட்ரிப்ல இருந்து 8 எடுக்கிறோம். 8ஐ எடுத்து இந்த அடிஷன் ஸ்டெப்போர்ட்ல பிளேஸ் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கு? 3ன்றது வந்திருக்கு. 3ஐ வந்துட்டு ரெட் ஸ்ட்ரிப்ல இருந்து எடுத்து ஸ்டெப்போர்ட்ல பிளேஸ் பண்ணி செக் பண்ணும். 8ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணா 11ன்றது ஆன்சர். இந்த அடிஷன் ஸ்டெப்போர்ட்ல காம்பினேஷன்ஸ் கூட பண்ணலாம். அதுக்கான இன்விடேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா shall we see another way of working with addition stepboardனு சொல்லிட்டு இந்த ஆக்டிவிட்டியை ப்ரெசென்ட் பண்ணலாம். இப்போ காம்பினேஷன் ஆஃப் 12ன்ற ஆக்டிவிட்டி பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் 1ன்ற ஸ்டிப் எடுத்து பிளேஸ் பண்றோம் ஃப்ரம் ப்ளூ ஸ்ட்ரிப். அப்புறம் 9ன்ற ரெட் ஸ்டிப் எடுத்து ஸ்டிப் போர்ட்ல பிளேஸ் பண்றோம். இப்போ 1ஐயும் 9 ஆட் பண்ணா 10 வருது. நெக்ஸ்ட் ப்ளூ ஸ்ட்ரிப்ல இருந்து 2 எடுக்கிறோம். ஸ்டிப் போர்ட்ல பிளேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்னன்னா 8ன்ற ஸ்டிப்பை வந்துட்டு எடுத்து இப்படி ஸ்டிப் போர்ட்ல பிளேஸ் பண்றோம். இப்போ 2ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணா அனதர் காம்பினேஷன் ஆஃப் 10 கிடைக்குது. நெக்ஸ்ட் 3ன்ற ஸ்டிப் எடுத்து ஸ்டிப் போர்ட்ல பிளேஸ் பண்றோம். நெக்ஸ்ட் 7ன்ற ஸ்டிப் எடுத்து ஸ்டிப் போர்ட்ல பிளேஸ் பண்றோம். இந்த 3ஐயும் இந்த 7ஐயும் ஆட் பண்ணா அனதர் காம்பினேஷன் ஆஃப் 10 நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் 4 ஃப்ரம் ப்ளூ ஸ்டிப் எடுத்து ஸ்டிப் போர்ட்ல பிளேஸ் பண்றோம். நெக்ஸ்ட் 6 எடுத்து பிளேஸ் பண்றோம் ஃப்ரம் ரெட் ஸ்டிப். இந்த 4ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணா அனதர் காம்பினேஷன் ஆஃப் 10 கிடைக்குது. நெக்ஸ்ட் ப்ளூ ஸ்டிப்ல இருந்து 5 எடுத்து ஸ்டிப் போர்ட்ல பிளேஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ரெட்ல இருந்து நம்ம 5 எடுத்து பிளேஸ் பண்றோம். இந்த 5ஐயும் இந்த 5ஐயும் ஆட் பண்ணா 10 கிடைக்குது. 6 ஃப்ரம் ப்ளூ ஸ்ட்ரிப் அண்ட் 4 ஃப்ரம் ரெட் ஸ்ட்ரிப். இப்போ 6ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணா அனதர் காம்பினேஷன் ஆஃப் 10 நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் 7 ஃப்ரம் ப்ளூ ஸ்ட்ரிப் and 3 from red strip. இந்த 7ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணா another combination of 10 நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ 8 from blue strip எடுத்து பிளேஸ் பண்றோம். நெக்ஸ்ட் 2 from red strip எடுத்து பிளேஸ் பண்றோம். இப்போ 8ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணா another combination of 10 நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் ப்ளூ ஸ்ட்ரிப்ல இருந்து 9 எடுத்து பிளேஸ் பண்றோம். அப்புறம் ரெட் ஸ்ட்ரிப்ல இருந்து 1 எடுத்து இப்படி பிளேஸ் பண்றோம். இப்ப 9ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணா another combination of 10 கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம எத்தனை காம்பினேஷன்ஸ் ஆஃப் 10 கிடைச்சிருக்குன்றத கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9
நம்மளுக்கு 9 காம்பினேஷன்ஸ் ஆஃப் 10 கிடைச்சிருக்கு. இன்னும் உங்களுக்கு மாண்டசரி மெட்டீரியல் பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னாலும், இந்த கோர்ஸை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னாலும் ப்ளீஸ் விசிட் IMTM. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.